சகோதரர்களே, ஓரிரு சொல்லில் பதில் சொல்லிவிடுவோம் என்று அருமையான சகோதரர்கள் சொன்னார்கள். ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆகிலும் பதில் வந்ததா என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அருமையான சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு முன்பாக உங்களுடைய அடிப்படை உபதேசங்களை குறித்தும் இவ்வளவு நேரம் கேள்விகளை எடுத்து வைத்தோம். ஒரு கேள்விக்கு கூட இருக்குது சொல்லுவோம் என்னைக்கு இந்த 4 மணி நேரம் முடிஞ்ச பிற்பாடா? அப்படி இந்த 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. ஏன் ஒவ்வொரு பொருளுக்கும் குர்ஆன் தெளிவுபடுத்தப்பட்ட விளக்கமான எல்லாத்தையும் சொல்லி இருக்குன்னு சொல்றீங்களே. சொல்லுவோம் இதுதான் பதிலா? நீங்க சொல்லுவோம் எங்கிறதுலயே தெரியுது, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறது தெரியுது. நீங்க தெரிஞ்சிருந்தா சொல்லி இருப்பீங்க, அது இறைவேதங்கிறத நிரூபிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க படிக்கல, அதனால நீங்க பதில் சொல்லல. அத்தியாயம் 6:68. நம் திருவசனங்களை பற்றி வீண் விவாதத்தில் மூழ்கி இருப்போரை நபியே நீர் பார்த்தால் அது அல்லாத வேறு விஷயத்தில் அவர்கள் மூழ்கும் வரை அவர்களை புறக்கணித்து ஒதுங்கி விடுவீராக. இவ்விஷயத்தில் சைத்தான் உம்மை திண்ணமாக மறக்க செய்து விட்டால், அல்லாஹ்க்கு முகமதுக்கு கொடுக்கிறாரு, சைத்தான் உம்மை திண்ணமாக மறக்க செய்து விட்டால் நினைவு வந்தபின் அநியாயக்காரருடைய கூட்டத்தாருடன் நீர் உட்கார வேண்டாம். நான் ஏன் கேட்கிறேன், உங்களையும் பதில் சொல்லக்கூடாதுன்னு இந்த சைத்தான் மறக்கடிச்சிட்டாரா? நான் கேட்ட 20 கேள்விகளுக்கு ஏன் உங்களுடைய இதுல தெளிவா இருக்குன்னு சொல்றீங்களே. நீங்க தெளிவா எடுத்து வையுங்க. எடுத்து வச்சீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம் தானே. நீங்க தெளிவில்லாத பட்சத்துல, நீங்கள் தெளிவா எடுத்து வைக்காத பட்சத்துல குர்ஆன் இறைவேதம் அல்ல என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும். நீங்க தெளிவா சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரையிலும் ஒண்ணுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லல. இதே மாதிரி நாங்க காடு மேடு அளந்துட்டு இருந்தா நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இன்னும் வர்ற கேள்வி நான் கேட்டேன், குர்ஆனில் வேணா கொஸ்டின் எழுதிக்கிடுங்க. குர்ஆனில் அல்லாஹ்வால் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட பகுதி எது? ஏற்கனவே நான் கேட்டேன், இதுவரைக்கும் நீங்க சொல்லல. ஏன்னா உங்க குர்ஆன்ல விளக்கம் இருக்கிறது, இது நாங்க எழுதுனதில்ல, அதுல சொல்லப்பட்டிருக்குது. அதை நீங்க சொல்ற பதில பார்த்து அது முதலால் இறக்கிக்கப்பட்டு அதுதானு நாங்க அதை நினைச்சு கண்டுக்கணும். அதனால கேட்கிறேன், மீண்டும் கேட்கிறேன், குர்ஆனில் அல்லாஹ்வால் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட பகுதி எது? திரும்ப அத்தியாயம் 15:87 திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துகளை கொண்டு சூரத்துல் பாத்திகாவையும் மகத்தான இந்த குர்ஆனையும் நபியே திட்டமாக நாம் கொடுத்துள்ளோம். அப்ப திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துகளை கொண்டு சூரத்துல் பாத்திகா எங்கே? திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் பாத்திகா எங்கே? அது 1வது அத்தியாயம் எனில் 7 ஆயத்துகள் எது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்க சொல்ல வேட அது 1வது அத்தியாயம் சொன்னா அந்த 7 ஆயத்துகள் எது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏற்கனவே 20 கொஸ்டின் வச்சிருக்கிறேன். நீங்க வச்சிருக்கிறேன் சொல்றாங்கல்ல, நான் வசனத்தின் ஆதாரமா வைத்திருக்கிறேன், வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால அந்த தெரியாத நீங்க சொல்லிட்டு காலம் தாழ்த்துறதை நாங்கள் விரும்பவில்லை. இப்போ ஹதீஸுகள் குர்ஆன் என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹதீஸுகள் குர்ஆன் பிரசவேஷன் சொல்லுதா? இல்ல. குர்ஆன்ல உமர் அவர்கள் சொல்லுகிறாங்க, ஹதீஸ்ல எப்படி இருந்தது? குர்ஆன்ல கல்லெறியும் தண்டனை என்கிறதான ஒரு வசனம் இருந்தது, இப்பொழுது இல்லை. So now we'll see what the hadith says about Quran. The hadith even says that what hadith says about the Quran's preservation. In hadith Umar says in a place there is a punishment of stoning in Quran. அது இன்றைக்கு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்?
And he says there was a punishment of stoning in Quran, but today we don't find those kind of punishment in Quran. That means what? அப்ப குர்ஆன்ல இன்றைக்கு அந்த வசனங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அறிய முடிகிறது. So we understand that those verses are not in the present day Quran. So that's what we understand. அதே மாதிரி 10 முறை பால் குடித்தால் தாய் மகன் உறவு வரும் அல்லது அப்படி என்று நபிகள் அப்படி முதல்ல இருந்தது. ஆனால் அது வந்து பின்பு 5 முறை பால் குடித்தால் தான் தாய் மகன் உறவு வரும் என்று மாற்றப்பட்டது. நபிகள் நாயகம் மரிக்கும் வரைக்கும் அப்படித்தான் ஓதப்பட்டு வந்தது என்று சொல்லி அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். Aisha Ali was saying about a hadith. In that hadith she was saying that till the death of Hazrat Muhammad it was sucking milk for 10 times. If you suck milk for 10 times then that will be the relationship, and then after that it became 5 times suckling the milks. இங்க பாருங்க, முஸ்லிம் ஹதீஸ்ல 2786 ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, குறிப்பிட்ட 10 தடவை பால் அருந்தினால்தான் பால்குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் குர்ஆனில் அருளப்பட்டிருந்தது. பின்னர் 10 தடவை என்று குறிப்பிட்ட 5 தடவைகள் என மாற்றப்பட்டது. இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்தார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி எதை விளக்கம் என்று சொன்னார்களோ அந்த விளக்க புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை. மாங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டார்கள். எப்படி கேட்ட, இரு மாங்கனிகளை வைத்து விளையாடுறதுங்கிறத இடுப்புல உட்கார்ந்துக்கிட்டு மேல உள்ள தொட்டாங்கன்னு சொல்லி இவர் அந்த வசனத்தை மட்டும் இவரா மாத்துறாரு. இவராகவோ இவங்க எங்க திருடினாரோ அங்கேயே மாத்திருக்காங்க. இவர் மாத்திருக்கணும், எங்கேயே திருடிட்டு வந்திருப்பார்ல, இத சுட்டுட்டு வந்திருப்பார்ல, அங்க மாத்திருக்கணும். இதான் சொன்னாங்க. அது ரஹமத் டெஸ்ட் தான் சொன்னாங்க, ஆன்லைன் பேஜ் சொல்லலையே. என்னங்க இது இப்ப இருக்கா இல்லையாங்க? ஆன்லைன் பேஜ்ல நாங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ப்ரூஃப், உங்ககிட்ட பென்ட்ரைவ்ல கொடுத்தோம்ல, செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அந்த விஷயம் இருக்கா இல்லையா? நாங்க பண்ணிட்டோம், நாங்க மாத்திட்டோம்னு சொன்னீங்களே, உங்க வெப்சைட்ல இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நாங்க வந்து ரஹமத் டெஸ்ட் சொல்லிட்டோம், அது வந்து நாங்களே சொல்லிட்டோமே, நான் மாத்தி சொல்லி இருக்கலாம். ஆனா ரஹமத் டெஸ்ட்ல இருக்கிறதா, நீங்க ரஹமத் டெஸ்ட்ல தான் எடுத்து போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். ஆனா உங்க வெப்சைட்ல இருக்குது, நான் நேற்று நைட்டு டவுன்லோட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இதுல போட்டு காமிச்சாச்சு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அது இப்படி மாத்தி எழுதிட்டாங்க. என்னங்க என்ன இப்ப இதுலயே மக்களுக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்தி பேசுறீங்கன்னு. முஸ்லீம்ல பண்ணும்போது எதை பார்த்தாங்களோ என்ன கவனக்குறை வந்து மனிதனுக்கு வரும். அதுல வேற ஒரு அர்த்தம் வச்ச உடனே இவங்க வேற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை கொண்டு திசை திருப்புறாங்க. நம்பர் 1 முஸ்லீம்ல அது இருக்கிறது, ஏன்னா பதிவு பண்ணி ஆகணும்ல. புகாரில் இருக்குன்னு காட்டினாங்க, அதுல பொய் சொன்னார்கள், இந்த பாகம் பக்கம் எல்லாம் பொய், அது நிரூபிச்சிட்டோம். முஸ்லீம்ல இருக்குங்கிறாங்க, முஸ்லீம்ல இருக்கிறது, எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, முஸ்லீம்ல இருக்கிறது. இப்ப அது விஷயம், இந்த மதுகப்புக்காரங்கள்ட்ட மதுகப்புல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம். காட்டும் போது ஒரு தப்பா என்ன சொல்லுவோம், பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம். 18ஆம் பக்கத்தில் இருக்குமோ அவங்க பதில் சொல்லும் போது இவர்கள் சொன்னபடி 18ஆம் பக்கத்தில் இல்ல 20ஆம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க. இத மேட்ரு இருக்கிறது மேட்ரா, அதாவது என்ன மேட்ரு இருக்கிறதா மேட்ரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, குர்ஆன்ல இருக்கிற விளக்கத்துக்கு ஹதீசுகள்ல இருக்கு, அது ப்ராஃபட்டோடைய விளக்கம். நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கே விளங்கலையே. அதனாலதான் 86ல வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ப்ராஃபட் என்ன சொன்னான்னு உங்களுக்கே விளங்கல, அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ ஒரு விளக்கம் என்ன, ப்ராஃபட்டுக்கு சூனியம் பிடிச்சிருந்து உண்மைதான் அப்படி விளங்கிருக்கீங்க. விளங்கி மார்க்க தீர்ப்பு அளிக்கிறீங்க. இவங்க அது சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நாங்க தர்காவை பத்தி பேசுறோம், அதை பத்தி நாங்க பேசலையே. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு தௌஹீதுல இருக்கீங்களா, அதே தௌஹீதுல இன்னைக்கு இருக்கிறீங்க. என்ன சாதாரண விஷயமாவா நீங்க மாத்துறீங்க? குர்ஆனுடைய 113 114 இந்த 2 அத்தியாயங்களையும் சொல்லி இதன்படி தீர்ப்பளிச்சிருக்கீங்க. 2 அத்தியாயத்தையும் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அந்த 2 அந்த அத்தியாயம் உங்களுக்கு முரண்படுதே, நீங்க சொன்னதுக்கு அந்த 2 அத்தியாயம் முரண்படுறது. நீங்க அன்றைக்கு வைத்த விளக்கம் அந்த அத்தியாயம் சூனியத்தை குறித்து தான். அப்படி இருக்கும் பொழுது விளக்கம், இப்ப நீங்க குர்ஆனையும் மாத்துறீங்க, பிளஸ் ஹதீஸையும் மறுக்கிறீங்க. இப்ப ஹதீஸுகள்ல நீங்க என்ன சொல்றீங்க, அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, ஆளுகள்லாம் வந்திருப்பாங்க. இப்ப விளக்க புத்தகம் கரப்டட்.
Actually, we've been seeing that they said some verses in 1 Corinthians chapter 7. See, there may be a change in the translation. Maybe it's with original, so we can even see that in the later. But now, let's take what they quoted from one translation. They translated from the KJV, and so we saw the 3 verses, and they pointed out the 36th verse. It says, maybe in the Tamil translation it says like daughter. Okay, what does it mean? In the 38th verse, it clearly says that if the father does good, what he does good, if he's not given her in marriage, it's not like that marrying her. That the verse clearly said he does good if he's not giving her in marriage, or that he's also doing good, and if he doesn't give her, if he gives her in marriage, he also does good. So that's the word here that say. So why can't you take this? You are saying that when we pointed out a blind thing about in the Quran regarding a blind person, and you are taking the reference from some other places. But as for comparing with Bible, in the same passage, that you are not even reading that below verses to get the full understanding, clear understanding of that Bible. இப்போ போன விவாதத்துல இறைவன் ஏன் பைபிளை பாதுகாக்கலன்னு ஒண்ணு, அவன் விரும்பினா பாதுகாப்பான், விரும்பாட்டி இதுன்னா இது அது அவர் பேசுறதை நம்ம கேட்போங்க. கேட்டா இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்றாங்க. குர்ஆனை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஏன் பைபிளை பாதுகாக்கல, தௌராத்தை ஏன் பாதுகாக்கல, இயலாமையான்னு கேட்கறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன்னு வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலன்னு அர்த்தம். இது பாதுகாக்க இயலும், மடிச்சு வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராத அவர் தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குர்ஆனே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கு இடம் இல்லை. அடுத்து என்ன, அவங்க ஒன்ன கூட இறைவேதம் குர்ஆன்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல இதை பத்தியே இல்ல. தௌராத் இருக்கு, தௌராத் இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதுல சொன்னபடி இதுல இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவாரு, நாடியதை வைத்துக் கொள்வாரு, மூலப்பிரதி அவற்றை இருக்குங்கிற குர்ஆன் வசனம் எங்க இருக்குன்னு உங்க சொந்த கருத்தா குர்ஆன்ல இருக்கான்னு கேக்குறாங்க. குர்ஆன்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லல. குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குது? 13வது அத்தியாயத்துல 39வது வசனத்தில் இருக்குது. அப்ப நண்பர்களே, இப்ப பாத்தீங்க, நாடியதை அவன் பாதுகாப்பான், நாடியதை அவன் பாதுகாக்காம விட்டு விடுவான். சரிங்களா? இப்ப இந்த வசனத்தை அவர் ஒரு வசனத்தை விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்? 30வது அந்த வசனத்தை சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்க குறிப்பை அதுல வெளியிட்டு இருக்கார். அது 30வது பக்கத்துல இருக்கு அவரோட விளக்க குறிப்பு. அதுல முழுமையாக அவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர் குர்ஆனை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். அதுல அந்த விளக்கம் எதுக்குன்னா குர்ஆனை குறித்து தான். நீங்க வேணா அவரோட பிஜே சாரோட அந்த குர்ஆன் தப்சீரை நீங்க வாங்கி பாருங்க. 30வது விளக்க குறிப்பாக இருக்கிறது. அந்த 30வது விளக்க குறிப்பு என்ன? சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன்? இறைவன் அருளிய வசனத்தை அவனை ஏன் மாற்ற வேண்டும்? அவனுக்குத்தான் அனைத்தும் தெரியுமே, மாற்றுவதன் அவசியம் ஏற்படாத வகையில் சரியாக கூடிவிட வேண்டியதுதானே. இப்படி தொடங்குது. Here we see actually in that last debate also they have spoken, whatever Allah wishes he will preserve, whatever he doesn't wishes he won't preserve. So saying about the Taurat and Injil and all these things, but in his own Quran tafsir he is mentioning all these verses regarding Quran only. குர்ஆனை தான் அல்லாஹ் மாத்துனா, விரும்பினதை மாற்றும் போது விரும்பினதை நான் வேற கொண்டு வருவேன்னு சொன்னாருன்றதான் அவரோட விளக்கம். அதுக்கு அவர் அதை சரிப்படுத்தியும் விவாதித்து இருக்கிறார். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது 1996ல ஒரு சட்டம் இருக்கும், அதை மாத்தலன்னா அல்லாஹ்வுடைய அந்த சாதாரண மனுஷனே மாத்துறது இல்லையா அப்படின்லாம் கேட்டு அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். சரி, இருந்தாலும் அவர் அதை பைபிளுக்கு நியாயப்படுத்தினார். விரும்பினதை தான் அவர் பாதுகாப்பார், விரும்பினதை பாதுகாக்க மாட்டார். இப்போ அல்லாஹ் கொடுத்த வகி குர்ஆன், ஹதீஸ். இப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க, ஆனா ஹதீஸ் பாதுகாக்கப்படலன்னு அவங்களுடைய வாதம். ஏன்னா அங்கங்க சேர்த்தி இருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எடுத்தேன், இது எனக்கு விருப்பம் இருக்கு பாதுகாக்கிறேன், விருப்பம் இல்லைன்னா கிழிக்கிறேன். என்ன அர்த்தம்? எனக்கு பாதுகாக்க பிரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ்கள் அல்லாஹ்வுக்கு பாதுகாக்க பிரியம் இல்லை என்பது இதுல இருந்து வெளிப்படலையா? வெளிப்படலையா? Actually he was saying that whatever Allah wants he will preserve, whatever Allah doesn't want he won't preserve. So we have seen that because he spoke everything, it's about regarding Quran. Whatever Allah wants in the Quran he preserved, whatever doesn't want he didn't preserve. And then we have seen that even Quran and Hadith, those both things are to be that preserved word. But they have debated that Hadith are not preserved. Then what does it mean? So whatever the Hadith which supposed to be which is to be
that word for Quran, and that was not preserved. So that themselves they agreed for that. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கறார்னு சொன்ன இவங்க ஆனா ஹதீஸை பாதுகாக்கறார் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப என்ன பாதுகாக்க விரும்பல. அதை வந்து பாதுகாக்க அல்லாஹ்வே விரும்பாத போது இவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து அல்லாஹ்வுடைய வஹி. எப்படி அல்லாஹ்வுடைய வஹி தான் அல்லாஹ் பாதுகாப்பான்றீங்களே? அல்லாஹ் விரும்பலனா தான் பாதுகாக்காம விட்டுருவானே. எப்ப உண்மையோட கூட பொய் கலந்துருச்சுன்றீங்களா அன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருது. அப்ப அல்லாஹ் விரும்பாத ஒன்றை அல்லாஹ் பாதுகாக்க விரும்பாத ஒன்றை நீங்க எப்படி மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க விரும்பி இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஹதீஸ்கள் எங்க பாதுகாத்திருக்கு? நீங்கள் ஆதாரம் என்று சொல்லி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இன்றைக்கு நீக்குறீங்க. போன வாரம் நீக்கின ஹதீஸ்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றீங்க. கேட்டா அன்னைக்கு நாங்க கொஞ்சம் மறதியா பார்த்திருப்போம், இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து கரெக்டா பார்த்துட்டோம். இது நடந்ததுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை இவங்க மறுத்தார்கள். ஒரு காரணம் சொல்லி குர்ஆனுக்கு முரண்படுகிறதுன்னு சொல்லி மறுத்தார்கள். இன்றைக்கு என்ன பண்றாங்க? அந்த ஹதீஸ் வந்து இல்ல குர்ஆனுக்கு முரண்படல, நாங்க வந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரயாண தொழுகை அப்படிங்கிறதான அந்த தலைப்பின் கீழ வருகிறதான ஹதீஸ்கள். இப்ப என்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றது உண்மைதான். ஏன்னா அல்லாஹ்வே பாதுகாக்கலையே. பாதுகாக்காத ஒரு வகையை நீங்க எப்படிங்க விளக்கமா எடுத்துக்க முடியும்? Because see, in the initial session they were saying that whatever Hazrat Muhammad spoke, that is also wahi, and that is in the hadith, and that is according to that, and we have that practices all these things. So in that similar way they were saying, and that's what we are also saying. Whatever Allah doesn't wish, He won't preserve it, and the hadith Allah doesn't wish, and it seems that hadiths are not preserved. That you debated already, you have spoken of that already, and in the recent past, and it seems in the recent past maybe you rejected some hadiths, and then in the recent past you accepted some of these. Then you said you were confused with those things, and now you got a clear understanding, and then you accepted that. And the same way, something what is you accepted, and then you now you rejected that. If you read about this angel, the same angel comes into in the Quran to the Mary, and he blew into the private parts of Mary. இதே வானவரை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இந்த வானவர் மரியம் இடத்திலே வந்து குர்ஆனிலே மரியமுடைய அந்த மர்ம உறுப்பிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Surah 66:12. சூரா 66:12. இன்னும் இம்ரானுடைய மகள் மரியமை விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான். அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கற்பை காத்து கொண்டார். ஆகவே நம்முடைய ரூஹிலிருந்து அதில் ஊதினோம். அவர் தன் இரட்சகனின் வார்த்தைகளையும் அவனின் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்தார். முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில் உள்ளவர்களாக அவர் இருந்தார். This is from the Holy Quran. இதுதான் பரிசுத்த குர்ஆனிலிருந்து பார்க்கிற காரியம். Further, this is not the angel that the angel appears in the Bible. வேதாகம தீர்க்கதரிசிகளுக்கு தோன்றின வானவர் இது அல்லவே அல்ல. And further we proved that Hazrat Muhammad when his prophetic career he was under the magic spell. அவர் நபித்துவத்தின் ஹஜரத் முஹம்மது அவருடைய நபித்துவத்தின் காலத்திலே அவர் மந்திர சக்தியில் பீடிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் காட்டினோம். Based on the Sahih Hadith. அதை சஹீஹ் ஹதீஸின் அடிப்படை ஆதாரத்தோடு காட்டினோம். And what was their answer? They said that those Sahih Hadiths are not reliable because it is contradicting Quran. அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அந்த சஹீஹ் ஹதீஸ் எல்லாம் வந்து சரியானது அல்ல, ஏனென்றால் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொன்னார்கள். And we further asked, then when Quran was given by Muhammad and Muhammad was under the magic spell, why will we trust more Quran then? We will trust more the Hadith. நாங்கள் சொன்னோம், ஹஸரத் முஹம்மது அவர்கள் மந்திர சக்தியில பீடிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு வஹி வெளிப்பாடு இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த குர்ஆனை நம்புவதை பார்க்கலாம் இந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிற ஹதீஸை நம்ப வேண்டியதுதான் அதிகமாக. All right, don't have much time, but I'll get to the point. He explained about salvation. அவர் ரட்சிப்பை குறித்து சொன்னார். What the Bible says about salvation in Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தல் 21:4 ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? It says that the Bible that God will remove all their sorrows. There will be no more death or sorrow or crying or pain, for the old world and its evils are gone forever. உங்களுடைய எல்லா கவலை கண்ணீர்களையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு அங்கே வேதனைகளோ கண்ணீரோ இல்லை என்று சொல்லுகிறதான வார்த்தைகள். There are many more verses, but going ahead, we see going ahead into Surah chapter 44 verse 51 to 54. சூராவுடைய 44 51 முதல் 54 வசனங்களிலே பார்க்கிறோம். Verily the God-fearing shall be in a secure place amidst gardens and springs, attired in silk and brocade, and they shall be arrayed face to face. Thus shall it be, and we shall espouse to them fair-eyed maidens.
அழகிய கண்களையுடையதான கன்னிகளை நாங்கள் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்போம். இறைவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்கள் அந்த தோட்டத்திலே நீரூற்றுகளிலே அங்கே வைக்கப்படுவார்கள். Now going ahead, I'll just summarize it, and I can guarantee they cannot come back to me on that, but I'll go ahead. Surah chapter 52 verse 20, it talks about the virgins having big beautiful big lustrous eyes. சூரா 52:20 பார்க்கிறோம், அங்கே கொடுக்கப்படுகிறதான கன்னிகைகளுக்கு பெரியதான இச்சையான கண்கள் இருக்கும் என்று. Surah chapter 55 verse 54 to 56, it says that there will be women who will not be touched by man or jinn. சூரா 55, 54, 56 சொல்லுகிறது, ஆண்களாலே தீண்டப்படாததான பெண்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லி. And again that is repeated in Surah chapter 55 verse 70 to 74. சூரா 55, 70, 74 இஸ்லாமுடைய சொர்க்கத்தை குறித்து பார்க்கிறோம். That is again repeated it in 56 verse 22 to 24, and it is written very clearly, it is a reward for the deeds of their past life. அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதான பிரதிபலனாக இது இருக்கிறது என்று சொல்லி சூரா 56வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Surah 56 35 to 38 says they'll be equal in age, but there is some Islamic literature which says the men will be 32 years old only. So if somebody dies and they goes 50 years old, they'll become 32. சூரா 56 35 முதல் 38 தான வசனங்களை பார்க்கிறோம். சம வயதுள்ள கன்னிகைகளாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். And they are saying that again repeated in Surah chapter 78 verse 38 to 31 to 34. சூரா 78வது அதிகாரத்தின் 31 முதல் 34 வரைக்கும் பார்க்கிறோம். Sunan al-Tirmidhi volume 4 chapter 21 hadith number 2687 says very clearly that the least they will get, each one will get 80,000 servants and 72 of those women. இந்த சுனான் அல்-திர்மிதியுடைய இந்த வால்யூம்ல பார்க்கிறோம் 21 2687. Yeah, the number 72 huris. குறைந்தபட்சம் ஒருவர் 72 ஹூரிஸ்கள் அவர்களுடைய இன்பத்துக்காக கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி. Then in Surah, this is the Quran, this is not the Hadith. He can in no way, being a Muslim, deny this. Surah chapter 55 verse 56 to 58 says they will be jinn yamituma, which means has opened their hymens with sexual intercourse, and their beauty will be like corals and rubies. அவர்களுடைய சூரா 55வது அத்தியாயத்தின் 56 58 வசனங்களை பார்க்கிறோம். அதனுடைய சரியான அர்த்தப்படி அவர்களுடைய உறுப்புகளை யாரும் செக்சுவல் உடலுறவுக்காக திறக்கவில்லை என்கிறதான அர்த்தம் கொண்டதான அந்த வார்த்தை. அவர்கள் அந்த இடத்துல அந்த பார்க்கிறோம், அவர்கள் ரூபிகளை போல முத்துக்களை போல அழகாக இருப்பார்கள். Then Surah al-Bukhari volume 4 55 book number 55 number 544. சூரா அல்-புகாரியுடைய வால்யூம் 4 புக் 55 எண் 544ல பார்க்கிறோம். It says these huris will not urinate, they will not go to toilet, they will not spit or have any sort of secretions, and will be their wives will be huris. All of them will look alike and will be like the Adam and 90 feet tall. இங்க இருக்கிற ஹூரிஸை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, எச்சில் இருக்காது, அவர்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி எச்சில் ஊறுகிற காரியமே இருக்காது. அவர்கள் ஆதாமை போல 90 நீளமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Volume 2 verse page number 138, it says that the man will be 30 years old and he'll have the virility of 100 men. 100 men. அங்கே பார்க்கிறோம் அல்-திர்மிதி வால்யூம் 2ல பார்க்கிறோம், அந்த ஆண் 30 வயதுள்ளவனாக 30 years old. 30 years old. ஆண் 30 வயதுள்ளவனாக இருப்பான். 100 ஆண்களுக்குரியதான வீரியம் அவனுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். Now the Islamic scholar Ibn Kathir comments on Surah 78:33 that I read earlier. நான் படித்ததான 78:33 சூராவுடைய அந்த வசனத்தை குறித்து இப்னு கதீர் விளக்கம் கொடுக்கிறார். That over there it means they will have round breast, and that means the breast of these girls will be fully round, not sagging, because they'll be virgins equal in age. This is the Quran. சொர்க்கத்திலே இருக்கிறதான இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த கன்னி பெண்களுடையதான அந்த மார்பகங்கள் வட்டமான முழுமையான தொங்கிக் கொண்டிருக்கிற மார்பகங்கள் அல்ல, வட்டமான முழுமையான மார்பகங்களாக இருக்கும். Same thing is there again in Al-Tirmidhi number 2459. Then in then going on, Ibn Kathir again commenting on 56 verse 35 to 37, he says that the man will be able to have sexual intercourse with 100 virgins in one day. அந்த இப்னு கதீர் அவர்களுடைய அந்த சூரா 56 35 37 இப்னு கதீர் கொடுக்கிற அடுத்த விளக்கத்திலே பார்க்கிறோம், ஒரு நாளிலே 100 பெண்களோடு கூட ஒரு மனிதன் செக்ஸ் உறவு வைத்துக் கொண்டிருப்பான். There is 24 hours in a day. 24 மணி நேரம் ஒரு நாளில. If you do the maths, இந்த கணக்கு நீங்க செஞ்சீங்கன்னா it comes that for eternity you will be having sex with one woman every 20 minutes. For eternity.
நித்தியமாக ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பெண்ணோடு கூட செக்ஸ் வச்சிட்டு இருக்கிறதா சொர்க்கத்துல இருக்குது. I am almost 40. I am too embarrassed to read this, but he had difficulty reading that the woman kissed the feet of Jesus. நான் இயேசுவுடைய பாதத்தை அந்த பெண் முத்தமிட்டாள் என்று சொல்லுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த கற்பனைகளை குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். இதை எப்படி வாசிக்கிறது? Tirmidhi volume 2 page number 35 to 40. திருமதியுடைய வால்யூம் 2 35 40 பக்கங்கள்ல சொல்லுது. Their bones will be visible. They'll be so their skin will be so fine. Their skin will be like red glass, red and white glass. They will have no menstruation, no menopause, no urine, no offal, no childbearing, no pollution at all. அவர்களுடையதான கையும் காலும் பாத்தீங்கன்னா சிவப்பான கிளாஸ் போல வெள்ளை கிளாஸ் போல இருக்கும். எலும்புகள் கூட தெரியும். அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான நீர்களும் சுரக்காது என்று சொல்லப்படுகிறது. Commenting on this, the great Islamic scholar Al-Suyuti on page 351. இதை கமெண்ட் பண்ணுகிறதான இஸ்லாமுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் அல்-சுயூத்தி அவருடைய பக்கம் 351ல சொல்லுகிறார். Now, if my mother is watching, please shut off. I cannot read this in front of her. But go on. Each time we sleep with a huri, we find her virgin. ஒவ்வொரு முறையும் அந்த ஹூரியோடு செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும்போது அவளுடைய கன்னித்தன்மையை நாங்கள் காண்கிறோம். Besides, the pennies of the elected never softens. எலும்பினதான ஆணுறுப்பானது அந்த விரைத்த நிலையிலிருந்து அது திரும்ப சாதாரண நிலைக்கு வர்றதில்ல. The erection is eternal. அந்த எலும்பினதான ஆண்குறி எலும்பின நிலையிலேயே நித்தியமா இருக்குது. And going on, it says that the woman will have appetizing vaginas. I don't know what the hell that means. Appetizing vagina என்கிறதான அந்த வார்த்தை தான் அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது திருப்தி அடையாத வஜைனா பெண் உறுப்பு தான் அங்க இருக்குது. So just imagine, I'll make a picture. This is, I quoted you the verses. I have not paraphrased anything. I have just shortened to save time. I just have 1 minute more. So, இதிலிருந்து நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லல. இஸ்லாமிய ஆதார நூல்கள்ல இஸ்லாமுடைய சொர்க்கத்துல இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கிற நிலை என்ன என்பதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். So in the Quranic Islam, in the Quranic paradise, இந்த குர்ஆனுடைய சொர்க்கத்துல you will be having sex every 20 minutes. And ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் நீங்க செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். For eternity with women who will be in different rooms. ஒவ்வொரு வெவ்வேறு அறைகள்ல இருக்கிறதான பெண்களோடு கூட நித்தியமா செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். Wine will be allowed. உங்களுக்கு அங்க மது பரிமாறப்படும். Meat will be enough. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இறைச்சி இருக்கும். கறிகள் eternal erections. அங்க நித்தியமா உங்க விரைப்பு ஆண்குறியோட விரைப்பு தூக்கிட்டு தான் இருக்கும். The view of paradise will be something like a bottle of wine in one hand. Eternal erections and walking from room to room every 20 minutes. நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில மது இருக்கும், ஒரு கையில விரைச்சிட்டு இருக்கும், ஒரு கையில அப்படியே ரூமுக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் சொர்க்கமாக காணப்படுகிறது. That is the picture of a brothel. Yes, இதுதான் வந்து ஒரு I would rather be in Christ in heaven than in the brothel of Allah. Now, if we want to speak on the issue of the preservation of the Bible, வேதாகமம் பாதுகாக்கப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்றால், or if you want to use the preservation as the criteria for any book for being the word of God, எந்த ஒரு புத்தகமும் இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதற்கு அது பாதுகாக்கப்பட்ட தன்மை ஒரு அளவுகோல் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், we are making the statement that Bible is the only qualified book on the face of the earth to be the God's word if preservation is the criteria. பாதுகாக்கப்படுவதுதான் ஒரு அளவுகோல் என்று சொல்லுவீர்களானால், இந்த பூமியிலே வேதாகமம் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரம்தான் தேவனுடைய புத்தகமாக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறது. Now a comparable book in the history including Quran when it comes to the preservation to match up with the Bible. பாதுகாப்பு இறைவேதம் பாதுகாக்கப்பட்டதான காரியத்துக்கு வரும்போது குர்ஆன் உட்பட இந்த பூமியிலே பரிசுத்த வேதாகமத்தோடு கூட ஒப்பிடுவதற்கு எந்த ஒரு புத்தகமும் இல்லை. If preservation is the criteria for a book being the word of God, it is only the Bible which qualifies it. If they have anything else, let them produce it. ஒரு புத்தகம் இறைவேதமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட்ட தன்மைதான் அதுக்கு இருக்க வேண்டும் என்பது அளவுகோலாக இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் அந்த தன்மையை இந்த பூமியிலே கொண்டிருக்கிறது. இதற்கு இணையான ஒரு புத்தகத்தை யாரும் காட்ட முடியாது. ஒரு கிருபையான ஒரு நாளை கூட்டி கொடுத்தார். நான் உண்மையாலுமே இந்த நாளுக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு சொன்னா ஒரு அற்புதமான நாள். ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலும் அந்த ப்ரோக்ராம் போய் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு சேரலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தோம், ஜெபித்தோம்,
விவாதங்களை நடத்தினோம். ஆனால் இந்த விவாத கேசட்ஸ் நம்மளுடைய ஒரு முயற்சினால நம்மளால ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியல. எவ்வளவு தூரம் போயிருக்கோம்னா ஒரு 2000 CD நம்மளால கொடுத்திருக்க முடியும். நமக்கு தெரிந்தவர்கள் அதை ஒரு காப்பி பண்ணி கொடுத்திருக்கலாம், அவ்வளவுதான் நம்மளால முடிந்திருக்கும். ஆனால் நம்ம யாரு, எங்க இருக்கோம், இவங்க அட்ரஸ் என்ன, எதுவுமே மக்களுக்கு போய் சேரல. ஆனா நமக்கு பதிலா அவங்க நிறைய வேலையை செஞ்சுட்டாங்க. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது, அதாவது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்புடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபலமா அந்த சீடியை கொண்டு போய் கொடுக்காததுனால அவங்க என்ன நினைத்தார்கள், நம்ம ஏதோ இந்த விவாதத்துல தோற்றுட்டோம், அதனாலதான் அந்த சீடியை கொடுக்கலன்னு. அவங்களுக்கு தெரியாது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு பெரிய கட்சி இல்லை அப்படின்றத அவங்க நினைக்கல. அவங்கள மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தலைவர்களை போட்டு செயலாளர் போட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பெரிய கட்சி அல்ல. நம்ம கர்த்தருக்காக விசுவாசத்துல ஊழியம் செய்கிற தேவனுடைய மக்கள். அதனால பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பிரபலமா எங்கேயும் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம். ரெண்டாவது, சொந்த மக்கள் மத்தியில அவங்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன எதிர்ப்பு? நீங்க கிறிஸ்தவங்க கிட்ட போய் அவங்களுடைய கூட்டத்துல போய் நம்ம தேவனுடைய வார்த்தையை மறுதலிச்சுட்டு வந்துட்டீங்க, பொய்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. இத நியாயப்படுத்துறதுக்கு அவங்க பெரிய பெரிய கூட்டம் போட்டாங்க. நம்ம கிட்ட விவாதம் பண்ணும்போது 150 பேரு. ஆனா அதுக்கப்புறம் 1000 பேர் 2000 பேர் கூடின கூட்டத்துல எல்லாம் போய் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள், அவங்க சொன்னது நியாயப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய கூட்டம் நடத்தினாங்க. என்ன, எப்படி பொய் சொல்லணும், எப்படி தங்களுடைய புஸ்தகத்தை பொய்ன்னு சொல்லுங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு கூட்டத்துல அந்த தலைவருடைய ஒரு பெரிய அந்த கூட்டத்துடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய ஒரு முன்னணி பேச்சாளர் அல்டாஃபி அப்படிங்கிறவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு, அவர் சொன்ன நம்மளுடைய மரியாதை, நம்ம சாட்சி அப்பாலஜிஸ்ட் நெட்வொர்க்குடைய அந்த மதிப்பு என்ன நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உலகத்திலே நீங்கள் எந்த அமைப்பாக இருக்கட்டும், உலகத்திலே நீங்கள் எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், நீங்கள் அவர்களுடன் அந்த விவாத அரங்கத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? ஒன்னா செத்து மடிந்திருப்பீர்கள், எதை விஷத்தை குடிச்சு, இல்லனா அந்த விவாத அரங்கத்திலிருந்து வெளியே ஓடி இருப்பீர்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா, பொய் என்று சொன்னோம், நீங்களும் பொய் என்று சொல்லுங்கள் அப்படின்றார். அவங்களுடைய வேத புத்தகத்தை அவங்களுடைய பொய்ன்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அதை விளக்குறதுக்கு பெரிய பெரிய கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஆனா நமக்கு அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் வரல, நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ சபை, உதாரணத்துக்கு இங்கேயே எங்க 2 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து CD வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த சீடியை பார்த்துட்டு இந்த சாட்சி அப்பாலஜிஸ்ட் டீம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தேடிட்டு இருக்காரு. இவ்வளவு அழகா அற்புதமா விவாதம் நடத்தி இருக்கிறாங்க, வேதத்தை குறித்து இப்படி இந்த அளவுக்கு இவங்க விவாதத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்களே, இவங்களை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க 6 மாசமா. அந்த அளவுக்கு தேவன் தேவ சபைகளுக்கு நடுவாக பெரிய காரியங்களை செய்கிறார். 4வது CD நம்மனால பெரிய அளவுக்கு கொடுக்க முடியல, அவங்க கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டிபேட் நம்ம கொடுக்கலனாங்க, நம்ம 1000 கொடுத்தோம். ஆனா 2வது டிபேட் அவங்க சத்தமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்க CD கொடுத்த மாதிரி தெரியல, படம் மட்டும் காமிக்கிறாங்க CD கொடுத்தோன்னு. ஆனா இது வரைக்கும் CD கொடுக்கல. இதுல வேற ரொம்ப பிரபலமா என்ன சொல்லிக்கிறாங்க, இப்ப இன்டர்நெட்ல அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீங்க மறுபடியும் சாட்சி கூட மத்த டிபேட் எப்ப நடத்த போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பி ஜெயினுல் ஆபிதீன் பதில் சொல்றாரு, நாங்க முதல் டிபேட் நல்ல பயங்கரமா நடத்தினோம், 2வது டிபேட் அதை விட பயங்கரமா நடத்தி இருக்கிறோம், அதுல எங்களுக்கு பயங்கரமான வெற்றி கிடைச்சிருச்சு, இதுவரைக்கும் இருக்கிற இனிமேல் இருக்கிற எல்லா விவாதத்தையும் சேர்த்து அதுலயே பண்ணிட்டோம், அதனால நாங்க இனி போய் அவங்க கிட்ட கேட்க மாட்டோம், அவங்களா கேட்டாதான் நாங்க போவோம். என்னைக்காவது கிறிஸ்தவங்க யாராவது போய் விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் எந்த அமைப்பையும் நம்ம போய் விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது. நீங்க தான் வீதி வீதியா ரோடு ரோடா போய் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப என்ன பேச்சு வந்திருக்கு, கடைசியா சாட்சி இனிமேல் எங்களை கூப்பிட்டா வருவோம், நம்ம என்னைக்கும் தயாரா தான் இருக்கும். விவாத ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இந்த 11 டிபேட் பேலன்ஸ் இருக்கு, எப்ப வந்தாலும் சாட்சி அமைப்பு ரெடி. ஆனா அது கிருபையினாலே அருமையான தேவ ஊழியர்கள் தங்களுடைய முழு பிரயாசத்தையும் இதுல செலுத்தி அதிகமாக உழைத்தபடினால தேவன் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த CD ரிலீஸ் பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது ஒரு மகத்தான தேவனுடைய தயவுன்னு நான் சொல்லுவேன். எல்லாரையும் அந்த நேரத்தில் சரியாக உபயோகப்படுத்தினார். கர்த்தர் கிருபையில அந்த உழைப்பை தான் நம்ம பாராட்டணும். அந்த கம்பெனி எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும். கர்த்தர் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன்.
நீங்களும் தொடர்ந்து இந்த நெட்வொர்க்ல இணைந்து கொள்ளுங்கள். உங்களை இணைத்து தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க முன்னணியில் நின்று செயல்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த இடத்துல விடைபெறுகிறேன்.